வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சாய்ஷி மேக்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இடையில நிறைய கேப் விழுந்து போச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வருங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டைலரிங் வீடியோ தான். பிளாசோ பேண்ட். நம்ம இன்றைக்கி ஒரு பிளாக் கலர் பிளாசோ பேண்ட் ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பேண்ட் தைக்க எடுத்திருக்க மெட்டீரியல் கிரேப் மெட்டீரியல். துணி 2 மீட்டர். இந்த 2 மீட்டரில் நம்ம எக்ஸல் சைஸ் பேண்ட் தாராளமாக தைக்கலாம். ஃபஸ்ட்டு அதை 4ஆக மடித்து நம்ம போட்டுக்கணும். அதை ஃபோல்டட் சைடு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஃபஸ்ட்டு மேலே 2 இன்ச்சஸ் அந்த பெல்ட்டுக்கு மடித்து, அந்த நாடா போடுவோம் இல்லையா, அதுக்கு மடித்து தைக்க 2 இன்ச் மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரா எட்ஜஸ் இருந்தால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேண்ட்டோட லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோங்கிறத நீங்கள் ஹிப்பிலேருந்து அந்த கீழே வரைக்கும், கால் வரைக்கும் அளந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் 37 வச்சுருக்கேன். 37 வச்சா எக்ஸலுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா அளந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அந்த 37 அளந்ததுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் நம்ம விடணும். அது மடித்து தைக்கிறதுக்கு வரும். அது இப்போ மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது கீழே இருக்க ராய் எட்ஜஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தைக்கிறது பெல்ட் இல்லாத, அதாவது வித்தவுட் எலாஸ்டிக். நம்ம இதில் ரோப் தான் போட போகிறோம், எலாஸ்டிக் வைக்க போகிறதில்ல. மேலே ஹிப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு நான் 40 எடுத்திருக்கேன். 40 டிவைடட் பை 4, அதாவது 4. உங்கள் ஹிப் சைஸ் என்னவோ அதை அளந்து அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 10 வருது. அந்த 10 கூட லூஸ்க்காக ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நான் மொத்தமாக மேலே 13 இன்ச்சஸ் ஹிப்புக்கு மார்க் பண்ணுறேன். ஹிப் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் கிராச், அந்த கிராச் லென்த் அதே 13 தான் நான் எடுத்திருக்கேன். 13 எக்ஸலுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராச்சுக்கு கீழே அந்த கர்வ் வரணும்ல, அதுக்கு ஒரு 2.5, 2.5 இன்ச் எடுத்துக்கிட்டு ஒரு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அந்த பாக்ஸுக்கு அந்த கார்னரில் எப்பயும் போல் ரவுண்டு, அந்த கர்வுக்காக அந்த கிராச்சோட அந்த டேர்னிங் பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1 இன்ச் நம்ம அளவெடுத்து அதில் ஒரு கர்வ் போட்டுக்கலாம். அந்த ஷேப்காக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிராச்சிலேருந்து கீழே பேண்ட்டுக்கு நம்ம லைன் போடணும். அதுக்கு லெக் ரவுண்ட் நம்ம நார்மல் பேண்ட் மாதிரி இல்லாமல் நம்ம இது பிளாசோ பேண்ட்டுங்கிறனால நம்ம ஒரு 12 இன்ச்சஸ் இதுக்கு எடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த ரவுண்டு வரும். அதனால நம்ம ஒரு 12 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த 12 இன்ச்சையும் மேலே அந்த கிராச் அந்த எட்ஜ் லைனையும் நம்ம அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொண்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அந்த கர்வ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அப்படியே நான் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வளைச்சி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா அந்த கிராச் லைன் 2ஐயும் ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லெக்லேருந்து வரும் இல்லையா ஒரு வி லைன், அதே தைச்சிக்கிட்டு மேலே ரோப்புக்கு ஒரு அந்த 2 இன்ச்சஸ் விட்டோம்ல, அதை மடித்து தைச்சிங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்காக ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஏன்னா நான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ நான் எடுக்கும்போது அந்த கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. நான் தைச்சி முடிச்சிட்டேன். சான்ஸ் கிடைக்கும்போது இன்னொரு நாள் நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பிளாசோ பேண்ட் ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எக்ஸல் சைஸ் உள்ள எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் இந்த பேண்ட்டோட ஃபினிஷிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.